மணி 45 நிமிடங்கள். பத்திரிகைகள் வாசிப்பதற்கு 2 மணி 35 நிமிடங்கள். புத்தகங்கள் வாசிப்பதற்கும் செலவிட்ட பின் சிற்றுண்டி சாலை சென்று 35 நிமிடங்கள் செலவு செய்த பின் மாலை 3:30க்கு நூலகத்திலிருந்து புறப்பட்டார். சுபதி நூலகத்திற்கு வந்த நேரத்தை நியம நேரத்தில் தருக. எங்களுக்கு சொல்லியிருக்க சுபதி 45 நிமிடங்கள் பத்திரிகைகள் வாசித்தாங்க. அப்ப 45 நிமிடங்கள் 2 மணி 35 நிமிடங்கள் புத்தகங்கள் வாசிப்பதற்கும் செலவிட்டார். பின் சிற்றுண்டி சாலை சென்று 35 நிமிடங்கள் செலவு செய்த பின் மாலை 3:30க்கு நூலகத்திலிருந்து புறப்பட்டார் என்று சொல்லி. அப்ப 2 மணி 35 நிமிடம் புத்தகங்கள் வாசிப்பதற்கும் பின்னர் சிற்றுண்டி சாலை சென்று 35 நிமிடங்கள் செலவு செய்தார் எங்களுக்கு நாங்கள் இவ்வளவு கூட்டணும். கூட்டேக்க எங்களுக்கு இவ்வளவு டைம் கூட்டேக்க 115 முடியாக எங்களுக்கு தெரியும். ஒரு மத்தியானம் 60 நிமிடம். அதோட 115 60 நிமிடங்களை கழிப்பேன். கழிச்சா 55, இங்க 55 வரும். எங்களுக்கு தெரியும் இங்கே ஏற்கனவே இங்க ஒரு 60 இருக்கு. அப்படி இங்கேயும் இங்க அந்த 60 சேர்த்து எங்களுக்கு இப்ப 3 மணித்தியாலம். 3 மணித்தியாலம் 55 நிமிடம் அவ செலவு செய்திருப்பான். அப்படி எங்களுக்கு சொல்லியிருக்கு. செலவு செய்த பின் மாலை 3:30 நாங்கள் நியம நேரத்துக்கு மாற்றணும். ஏனென்றால் நூலகத்திற்கு வந்த நேரத்தை நியம நேரத்தில் தருகிறது தான் கற்றுக்கு. அப்ப மாலை 15:30 நேரம் வரும். நேரம் வந்த இந்த 3:55 கழிக்கோடும். கழிச்சாங்களுக்கு 30ல 55 போவாங்க. அப்படின்னா நாங்கள் இதுல இருந்து கடன் எடுத்தா ஒரு மணித்தாலும் 60 வேணுமா? அப்ப 60, 30, 90. அப்ப 90ல 55 கழிக்கோடும். கழிச்சா 35 நிமிடம். உங்களுக்கு தெரியும் நீங்க ஃபைனல் தான் இருக்கிறது. இங்க ஒரு மணித்தேரம் போடுறது இங்க 14 இருக்கும். அப்ப 14 3 போனா 11. அப்ப 11:35. நன்றி.